சீக்கிரம் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க பார்க்காம என்ன நம்பவே ட்ரெய்லரா? ஆமா, இப்போ என்ன ட்ரெய்லர் தெரியா? ஆ அது இன்னைக்கு என்ன மண்டே விட்டுருக்காங்கல்ல? எப்பவுமே இந்த ஃப்ரைடே தான் விடுவாங்க யூஸ்வலாவே. ஏன் மண்டேலாம் ட்ரெய்லர் விடக்கூடாதுன்னு ஏதாவது நீங்க ரூல்ஸ் இதை வச்சிருக்கீங்களா? என்ன பண்றாங்க இப்போ ஏதோ பண்றாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நிறைய பேச வேணாம். என்ன ட்ரெய்லர்னு பார்த்தா அப்படின்னா ரோமியோ தானே? ஆமா, ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? ஆமா, ரோமியோ ஆல்ரெடி தான் ரோமியோங்கிற பேர்ல படம் வந்திருக்கு. பிரபு சார் நடிச்சிருக்காரு. அதுல விஜய் ஆண்டனி நடிக்கல. ஓ, ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ரோமியோன்னு வச்சு நீங்க ஏன் ஆல்ரெடி நிறைய தமிழ்ச்செல்வி இருக்கு. உடனே தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணிட்டு உன் பேர் தமிழ்ச்செல்வி வாழலையா? அக்கா தமிழ்ச்செல்வி நான் பேச விட சொல்லிட்டேன். என் பேருக்கு காப்பிரைட் கிடையாதுப்பா. தூரமா வைங்க. இப்படி போயிடுமா? இப்படியே பாருடி. இரு என்னமோ சொன்னாங்களே, ஒரு நாள் கேட்க முடியல. நிச்சயதார்த்த அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் சம்மதமான்னு கேட்கும்போது நீ கையை தூக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நிறைய பேசுங்க. இவங்க விஷால் படத்துல நடிச்சிருக்காங்க. மறுபிறவி. என் பொண்டாட்டி என்ன ஒன் சைடு லவ் பண்ண போறேன். ஒன் சைடாவா? ஏலே, ஒன் சைடு லவ் ஜெயிச்சதா ஹிஸ்டரியிலே இல்லையே. பரவாயில்ல மாமா, என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடு மாமா. என்னடா பொண்டாட்டியெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு கூட ஐடியா கேட்குறாங்க. யோகி பாபு. பார்ல இருக்காரு. லவ் பார். இன்னைக்கு யாரெல்லாம் உன் லவரோட சந்தோஷமா வந்துக்கிறீங்க கை தூக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சண்டை போட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உலகம் சமமா தான் இருக்கு, இப்போதைக்கு அழியாது. லவ்னா என்ன? லவ் இஸ் ஆரம்பம், லவ் இஸ் முடிவு, லவ் இஸ் அழுக்கு, உன் நண்பை போல. லவ் இஸ் வெறுப்பு. இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன். பிரியாணி பிடிக்காது. லவ் இஸ் பிரச்சனைடா. எனக்கு சரக்கு பிடிக்கணும், வாங்கிட்டு வா. ஆனா இது எல்லாத்துக்குமே லவ் தாண்டா தீர்வு. இதை புரிஞ்சுக்கின்னு சந்தோஷமா வாழுங்கடா பக்கிங்களா. பொண்ணுங்க தாலி கட்டும் போது அழுவாங்க. ஏன் சொல்லு? அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆம்பளைங்க தானே அழகும். இப்படி சொல்லியே லேடிஸ் ஒரு வழி எப்படி பண்றீங்க. இருக்குது? இது என்ன மாதிரியே இல்லை. அதான் எனக்கு வேணும். இப்ப கான்பிடண்டா ஜாலியா பேசியா. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா. சொல்லவே எவ்வளவு கூச்சமா இருக்கு. பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரி. இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு போட்டாலும் கெமிஸ்ட்ரி வராது. அதெல்லாம் பை பிளட்ல வர்றதுடா. எங்க அப்பா கிட்ட தப்பிக்க எனக்கு ஒரு வழி தரல. அதனால தான் இந்த கல்யாணத்தை குத்துக்கிட்டேன். அரேஞ்ச் மேரேஜா? பொண்டாட்டி மதியில என்ன? அவரை பார்த்தா யாராவது தேட்டருக்கு போவாங்க. அதுவும் இது நல்ல இன்டிமசியான லவ் ஸ்டோரி சார். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னோனியமா ஹக்கிங் கிஸ்ஸிங். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க. அப்ப எனக்கு ஓகே. ஓகே गाइस, ரோமியோட ட்ரெய்லர் பார்த்தோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி தான். இல்லை, பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது, அது பொண்டாட்டியை லவ் ஒன் சைடாக லவ் பண்ணுறது ஐடியா கேட்குறது. எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. வித்தியாசமான ஒரு கதை களம். நம்ம அவர் பேர் என்ன? விஜய் ஆண்டனி. ஓகே, நீ எப்படி ஃபீல் பண்ற? காமெடியா இருக்கும் போல இருக்கு. இவ்வளோ நேரம் சீரியஸாக ஓடிட்டு இருந்துச்சு. உளுந்து சிரிச்சோம்ல, அப்போ அதுலேருந்து தெரிய வேணாமா? எப்போ கட்டின பொண்டாட்டி ஒரு சைடாக லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்குறேன்னா அப்பவே காமெடி பண்ணு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, என்ன ஓஹோன்னு என்ன இப்படியே சொல்லி லேடிஸ் ஒரு வழி பண்றீங்க நீங்களா? லேடிஸ் பண்ற சரி, அதையே நீ ஃபீல் பண்ற. நான் உன்னையே தான் சொன்னேன்னா ஏன்னா லேடிஸ் இல்லையா? எப்போ சந்தோஷாக்கில் போய் சொல்றாயா? என்னை அடிக்கும் போது மட்டும் லேடிஸ் மாதிரி பொண்ணு அடி பொத்தி அடிக்கிற. எவ்வளவு வேகமா வயலண்டா அடிக்கிற. அடிப்பாங்க. ஓகே, நீ இப்போ கம் டு த பாயிண்ட். எப்படி ட்ரெய்லர் எப்படி ஃபீல் பண்ண? நல்லா இருக்குல்ல? ஜாலியா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பட் என்ன, இப்ப வர எல்லா மூவிஸ்லயுமே லேடிஸ் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி, தம் அடிக்கிற மாதிரி இதை காமிச்சு தீரணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கானு? கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதாவது ஃபாரின் கலாச்சாரத்தை கொண்டு போறாங்க. இருக்காங்க, அப்படி லேடிஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. சோ எல்லா லேடிஸுமே அந்த மாதிரி கிடையாது இல்ல. அதுதான் எனக்கு என்னன்னா, அதை நீ சொல்லும் போல அது கரெக்டான விஷயம். இப்போ வர காலத்தில் பெண்களை வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரைக்குறை ட்ரெஸ்ஸோட போட்டு அசிங்கமாக காட்டி அப்படியே ஒரு படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அதுக்கெல்லாம் ஏன் தனியாக போகிறீங்க, ஹீரோ நாங்களே பண்ணுறோமே
கொஞ்சோண்டு பணத்தை கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஹீரோயினே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐட்டம் சாங்ஸ் அது இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் இன்னும் ஜென்ஸ் மட்டும் தான் சரக்கு அடிக்கணுமா, நாங்களாம் அடிச்சோம் ஆகத்தா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஜென்ஸ் கல்ச்சர் மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இப்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லைங்கிறது டைம்ல ஜென்ஸே பண்ணக்கூடாதுங்கிறது உண்மை. தப்பு தான், ஆம்பளைங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதுவே லேடிஸ் பண்ணா நாட்டோட தலையெழுத்து ரொம்ப மோசமா போயிடும்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ நீ சும்மா அடிக்கும் போதே வலிக்குது. இப்போ நீ சரக்க போட்டு அடிச்சுன்னா யோசிச்சு போறியா, நிலைமை நினைச்சு பாரு. எங்க அம்மா அப்பாவுக்கு யாரு போய் சொல்றது? நல்லவேளை எனக்கு அந்த பழக்கலாம் இல்ல, அதனால நீங்க தப்பிச்சீங்க. ஆமா, அந்த வகையில நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பெண்மணியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. போற பக்கம் பார்த்தா அப்படிதான் போகும் போல இருக்கு. பொண்ணுக்கு தம் அடிக்கிற வழக்கம் இருக்கா? இருக்கா? ஆம்பளை கம்பளை எதுவுமே இல்லை. என்ன மாதிரி உயிரோட வாழ அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன் போற பக்கம் பார்த்தா. ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. காலங்கள் வந்து பதில் சொல்லிருக்கலாம் இல்லையா? எனக்கு பாடம் பார்த்தாலும் ஜாலியா இருக்கு. ஜாலியா எடுத்துட்டா ஜாலியா ஒரு இது கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒரு ஃபினிஷிங் டச்ல ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு விஜயாண்டி மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் எல்லாமே விட்டு கொடுத்து வராரு அப்படிங்கும்போது லாஸ்ட் ஃபினிஷிங்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. திருந்துற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். சீன்ஸ் வரும். ஐயோ நம்ம செஞ்சிருக்க கூடாதுன்னு அப்படியே போடு. தப்புன்னு யார் செஞ்சாலும் ஆஹா, இல்ல தப்பு செய்யறவங்க எல்லாருமே ஒரு நாள் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எதுனா வச்சிருப்பாங்க. டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல. அதான். ஓகே கேஸ், நான் ஜாலியா புரிஞ்சுக்கிட்டேன். எஸ், ஜாலியா இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய இந்த ஜாலியான ஒரு ரியாக்ஷன் அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். லைக் பண்ணணும், அது பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அது யாரு சேனல் சொல்லுங்க? எங்க சேனல்? அது முக்கியம். நன்றி, வணக்கம்.